அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நூமினு பில்லாஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அளவற்ற அருளாளனும் நிகரெல்லா பேரன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலாவின் திருநாமம் போற்றி போந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்திற்கோர் அருள் கொடையாம் அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் விட்டு சென்ற சத்திய இஸ்லாத்தை தன்னுயிர் கொடுத்து காத்த உத்தம நபித்தோழர்கள் மீதும் நல்லதை எடுத்துச் சொல்லக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இன்றைய தினம் நமது மதரசாவினுடைய நிகழ்ச்சியில் தௌஹீத் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்கின்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களுக்கு மத்தியிலே நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். தௌஹீத் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்று சொன்னால் அது நம்முடைய கண்ணுக்கு முன்பாகவே தெரியும். ஏன் என்று சொன்னால் தௌஹீது வருவதற்கு முன்பாக இந்த மேலப்பாளையத்திலும் சரி, ஒட்டுமொத்த தமிழகத்திலும் சரி, அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்கின்ற இந்த இரண்டு கருத்துக்களை மையமாக வைத்து துவக்க காலத்தில் ஒரு 35-40 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கருத்தை மக்கள் மத்தியிலே நாம் எடுத்துரைக்கின்ற அந்த காலகட்டத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் முஸ்லிம்கள் என்று சொன்னால் என்னென்ன கோட்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு நேர் மாற்றமாக அவ்வளவு பிதஅத்துக்கள், அவ்வளவு வழிகேடுகள் இவைகளெல்லாம் மலிந்து கிடந்தன. ஒட்டுமொத்த தமிழகத்திலும் அல்லாஹுடைய பேரருளால் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வது போன்று ஒமை யுஷ்ரிகு பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் ஒருவர் அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை கற்பிக்கின்றீர்களோ உங்களுக்கு இறைவன் சுவனத்தை தடுத்து விட்டான், ஹராமாக்கி விட்டான் என்கின்ற அந்த வசனத்தை மக்கள் மத்தியிலே எடுத்து நாம் போதனை செய்தோம், பிரச்சாரம் செய்தோம். அப்போது அந்த பிரச்சார காலகட்டத்தில் இருந்து எண்ணற்ற மாற்றங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் வந்தது. என்னென்ன மாற்றங்கள்? முதலில் உள்ள மாற்றமே, எந்த தேவையாக இருந்தாலும் சரி, நமக்கு எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும், அல்லாஹுவை மட்டும்தான் வணங்க வேண்டும். வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர படைப்பினங்களுக்கோ இன்ன பிற எந்த பொருளுக்கோ எதற்கும் சக்தி கிடையாது, அல்லாஹுக்கு மட்டும்தான் சக்தி இருக்கிறது என்று அந்த காலகட்டத்தில் நாம் பிரச்சாரம் செய்தோம். அப்படி என்றால் அன்றைக்கு இருந்த முஸ்லிம்கள் அல்லாஹுக்கு சக்தி இல்லை என்று நினைத்தார்களா? இல்லை, அல்லாஹுக்கும் சக்தி இருக்கிறது. அதே நேரத்திலே அல்லாஹுடைய படைப்பினங்களாகிய அவுலியாக்கள், மற்ற யாரெல்லாம் மிகப்பெரிய மகான்கள் என்று சொல்லப்படுகின்றார்களோ அவர்களுக்கும் சக்தி இருக்கிறது என்கின்ற அந்த நம்பிக்கை அந்த காலகட்டத்தில் இருந்தது. அதை அல்லாஹுடைய பேரருளால் உடைச்சி அந்த கருத்துக்களை எல்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சக்தி இருக்கிறது, படைப்பினங்களுக்கோ ஏனைய எந்த பொருளுக்கும் எந்த சக்தியும் இல்லை, அல்லாஹுக்கு மட்டும்தான் சக்தி இருக்கிறது, அவனிடத்தில் தான் உங்களுடைய தேவைகளை கேட்க வேண்டும் என்று அவுலியாக்களை நம்பி இருந்த அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேளுங்கள், அவனையே நீங்கள் தொழுகுங்கள் என்கின்ற இந்த மாற்றத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தினோம். அல்லாஹுடைய பேரருளால் மிகப்பெரிய ஒரு மாற்றம். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு என்று சொன்னால்
நமது ஊரில் நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பஷீரப்பா தர்கா உள்பட தாய்மார்கள் உள்பட பெரியவர்கள் உள்பட அப்படியே சாறை சாறையாக போய் அங்கே போய் தர்காக்களில் போய் பத்தி கொளுத்துவதும் சாம்பராணி போடுவதும் அதுபோல மாலைகளை போடுவதும் பிள்ளைகளுக்காக தேவைகளை எங்களுக்கு பிள்ளையை தாருங்கள் என்கின்ற கோரிக்கையை வைப்பதும் இதுவெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அங்கு மாத்திரமல்ல, எங்கெல்லாம் இது போன்ற தர்கா வழிபாடுகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த கருத்து மக்கள் மத்தியில் இருந்தது. அல்லாஹுடைய பேரருளால் அந்த கருத்துக்கள் எல்லாம் இது போன்ற இந்த பிரச்சாரங்களின் மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு மக்கள் பள்ளிவாசலை நோக்கி படையெடுக்கின்றார்கள். இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் தௌஹீத் ஏற்படுத்திய மாற்றத்திலே மிக முக்கியமான ஒன்று, தர்காக்களுக்கு பயணப்பட்டு போய் கொண்டிருந்தார்கள். எப்படி? இங்கே இருக்கக்கூடிய பொட்டல்புதூருக்கு நம்ம ஊரில் இருந்து தாய்மார்கள் திருக்கு சம்பில் சாயாவை ஊத்தி கொண்டு மற்றவர்கள் பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் பழனிக்கு நடையாத்திரை போவது போன்று பொட்டல்புதூருக்கு ஆத்தங்கர பள்ளிக்கு நேர்த்திக்கடனாக நம்முடைய முஸ்லிம் சமூகம் பள்ளிவாசலை நோக்கி தொழுகுவதற்கு போகாமல் பொட்டல்புதூருக்கு நடந்து சென்ற காலம் அந்த காலகட்டம். இன்றைக்கு அப்படி யாராவது பொட்டல்புதூருக்கு நடந்து போய் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார்களா என்று சொன்னால் இல்லை. ஆனாலும் செல்லுகின்றார்கள். கியாமத்து நாள் வரையிலும் ஒரு கூட்டம் என்ன செய்து கொண்டிருக்கும்? இது போன்ற வழி தவறி கொண்டிருப்பார்கள். அந்த மக்களை நேர்வழிப்படுத்துவது ஒவ்வொரு முஸ்லிமுடைய இறை நம்பிக்கையாளர்களுடைய கடமை என்கின்ற அடிப்படையிலே அன்றைக்கு மிக பிரம்மாண்டமாக இருந்தது. இன்றைக்கு அது சுருங்கி வாகனத்திலே போகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எல்லா பிதஅத்துகளும் சரி, எல்லா ஷிர்க்குகளும் சரி இன்றைக்கும் இருக்கிறது, ஆனால் குறைவாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? தௌஹீத் ஏற்படுத்திய மாற்றம். இந்த தௌஹீத் ஏற்படுத்திய மாற்றம் என்று சொன்னால் யார் தனி மனிதர்களுக்கும் அதில் எந்த பங்கும் இல்லை. தனி மனிதர்களுக்கு எந்த பங்கும் இல்லை. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான், என்னை நீங்கள் வணங்க வேண்டும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். தொழுகையில நாம் ஓதுகின்றோம், சூரத்துல் ஃபாத்தியாவில் உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடத்திலே உதவி தேடுகின்றோம் என்று நாம் திரும்ப திரும்ப திருமறை குர்ஆனுடைய வசனத்தை தொழுகையிலே ஓதுகின்றோமே. இந்த வசனங்களை திரும்ப திரும்ப மக்கள் மன்றத்திலே சொல்லியதின் காரணமாக இன்றைக்கு பெரும்பாலான ஊர்களில் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தகவல் வருகிறது, நாகூர் ஆத்தங்கரப்பள்ளி போன்ற பகுதிகள் எல்லாம் இன்றைக்கு எப்போதும் கூட்டமாக இருக்கக்கூடிய பகுதிகள் இன்றைக்கு காத்தாடுகிறது. வாங்க நாங்க ஃபாத்தியா ஓதுறோம், கையை பிடிச்சு இழுத்து ஃபாத்தியா ஓது எங்கிட்ட வாங்க என்கின்ற அளவுக்கு இன்றைக்கு அதுவெல்லாம் குறைந்திருக்கிறது என்று சொன்னால் அது தௌஹீத் ஏற்படுத்திய ஒரு மாற்றம். அதுபோன்று இந்த தர்காவை ஒட்டி கொடி, அதுபோன்று போர்வை விரிப்பது, கச்சேரிகள், இங்கே இருக்கக்கூடிய மேலச்சவலில் இருக்கக்கூடிய ஒரு மகான் ஒரு தர்காவில் வருடந்தோறும் கந்திரியுடைய காலகட்டத்திலே தர்காவுடைய சுவரில் சினிமாவை போடுவார்கள். இங்கிருந்து மேலப்பாளையத்திலிருந்து நாங்கெல்லாம் போயிருக்கோம், சைக்கிளில் போய் நைட்டில் போய் என்ன செய்வோம், மகரிப் இஷாக்கு பிறகு சினிமா போட ஆரம்பிப்பார்கள். 2 படம் போடுவான், விடிய விடிய போடுவான் தர்கா சோர்ல. அதெல்லாம் பக்தி என்று அந்த காலகட்டத்தில் இருந்தது. அல்லாஹுடைய பேரருளால் என்றைக்கு இந்த கருத்து மக்கள் மத்தியிலே வேறொன்ற ஆரம்பித்ததோ அல்லாஹுடைய பேரருளால் இன்றைக்கு அதெல்லாம் குறைந்திருக்கிறது. இது ஒரு சின்ன ஒரு மாற்றம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அது ஒரு பெரிய மாற்றமாக இருந்தாலும் மாற்றங்களிலே இது மிக முக்கியமான ஒரு மாற்றமாக இந்த ஜமாத் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தது. அதற்கு பிறகு பார்த்தோம் என்று சொன்னால் வரதட்சணை. தௌஹீத் ஜமாத் ஏற்படுத்திய மாற்றம் என்பது சாதாரண மாற்றம் அல்ல. வரதட்சணை இருக்கிறது, ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு விதமான வரதட்சணை. மேலப்பாளையத்தில் ஒரு வரதட்சணை, கடையநல்லூரில் ஒரு வரதட்சணை, பணக்கார ஊர் காயல்பட்டினத்தில் ஒரு வரதட்சணை, பணக்கார ஊர் கீழக்கரையில் ஒரு வரதட்சணை. இப்படி முஸ்லீம்கள் எங்கெல்லாம் விரவி கிடக்கின்றார்களோ, முஹல்லாக்களாக இருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட ஊர்களிலே ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு விதமான வரதட்சணை அந்த காலகட்டத்தில். அப்ப யாருமே இந்த வரதட்சணையை பற்றி யாரும் பேச முன் வரவில்லை.
யாரும் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். முஸ்லிம்கள் மகர் என்னும் திருமண கொடையை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், வாத்துன் நிசாஉ சதுகாத் இன்ன நிஹலா, பெண்களுக்குண்டான மகரை நீங்கள் மனமுகந்து கொடுங்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கின்ற போது மகர் கொடுத்துத்தான் திருமணம் முடித்திருக்கின்றார்கள். ஏனைய சஹாபாக்கள் மகர் கொடுத்துத்தான் திருமணம் முடித்திருக்கின்றார்கள். அப்படி மகர் கொடுத்து முடிக்கப்பட்ட அந்த திருமணங்கள் நம்ம ஊரை பத்தி சொல்லுவாங்க. மற்ற ஊர்களில் மேலப்பாளையத்தில் ஆலிம்கள் நிறைந்த ஊர், ஹாஃபீஸ்கள் நிறைந்த ஊர். என்ன சுற்று வட்டாரத்தில் எந்த முஸ்லீம் ஊருக்கு போனாலும் நம்மூர்ல உள்ள ஆலிம்கள் தான் இமாமா இருப்பாங்க. நம்மூர்ல உள்ள அதே மாதிரி ரமலானுடைய காலத்தில் நம்மூர்ல உள்ள குர்ஆன் ஹாஃபீஸ் தான் அங்க தொலை வைப்பாரு. அந்த அளவுக்கு நம்ம ஊர்ல எங்க பார்த்தாலும் ஆலிம்களுக்கும் பஞ்சம் இல்லை, ஹாஃபில்களுக்கும் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்களுக்கும் பஞ்சம் இல்லை. ஆனால் குர்ஆனுடைய வசனத்துக்கு நேர் மாற்றமாக அந்த காலகட்டத்திலே வரதட்சணை வாங்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. வரதட்சணை வாங்குறது பெண் வீட்டிலிருந்து வாங்குவார்கள். யாரும் இந்த தெருவில் உள்ளவர்கள் மறுக்க முடியாது, இந்த ஊரில் உள்ளவர்கள் மறுக்க முடியாது, அதுபோன்ற எந்த ஆலிம்களும் இதை மறுக்க முடியாது. யாராவது எங்காவது ஒரு இடத்தில் ஆலிம்கள் பள்ளிவாசல்களிலே இந்த வரதட்சணைக்கு எதிராக நாங்கள் இவர் பேசியிருக்கின்றார், இந்த அசரத்து பேசியிருக்கின்றார், இந்த மௌலவி பேசியிருக்கிறார் என்று நீங்கள் இந்த தௌஹீத் ஜமாத்தை தவிர வேற யாரும் பேசியது இல்லை. அல்லாஹ்வுடைய பேரருளால் இன்றளவும் இந்த வரதட்சணைக்கு எதிராக மாநாடு நடத்துவது, விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்துவது, தீர்மானங்கள் நிறைவேற்றுவது என்று இன்றைக்கு நாம் இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோமே, இதை மற்றவர்கள் யாரும் முன்னெடுக்கவில்லை. அந்த காலகட்டம் என்பது வரதட்சணை நம்மூரில் தாண்டவமாடியது. சாதாரண தாண்டவம் அல்ல, மிகப்பெரிய தாண்டவம் ஆடியது. எந்த அளவிற்கு தெரியல. ஒரு 3 கொமுறு பிள்ளைய வச்சிருக்கிறவன் நம்ம ஊர்ல நம்முடைய ஜமாத்தை சார்ந்த நம்மிடமே ஒரு சகோதரர் வாழத்தாறு, அவர் பஜார்ல, அவர்லாம் இப்ப இறந்து போயிட்டாரு. வாழத்தாரை சமந்து அந்த கூலியை வைத்து தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தார். அந்த பெரியவருக்கு 3 பொம்பளை பிள்ளை. அந்த 3 பொம்பளை பிள்ளையை அவர் கட்டி கொடுப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டாரு, அவருக்கு அதுல நோய்வாய் ஏற்பட்டுச்சு, அதுல அவர் எவ்வளவு சிரமத்துக்கு உள்ளானாரு. ஒவ்வொரு இடமா என்ன செஞ்சாரு, அவரு தன்னுடைய தன்மானத்தை விட்டு எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, 3 பொம்பளை பிள்ளை, ஒவ்வொரு பிள்ளையும் கட்டி கொடுக்கிறதுக்கு நான் படுற பாடு இருக்க மிகப்பெரிய சிரமம், எனக்கு ஒரு பெரிய வருமானம் கிடையாது, என்னுடைய வருமானம் என்பது அந்த வாழத்தாரை எடுத்து கடைகளுக்கு போட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தொகையை வைத்துத்தான் என்னுடைய ஜீவனை நான் கழித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் எனக்கு இப்படி வரதட்சணை கேட்கின்ற போது கொடுக்க முடியவில்லையே என்று நம்மிடத்திலே கண்ணீர் விட்ட பல பேர் உண்டு. அதுபோன்று அந்த காலகட்டத்தில் பள்ளிவாசல்களில் இருந்தே வரதட்சணை கொடுக்க முடியாதவர்களுக்கு பள்ளிவாசலில் இருந்தே அந்த பெண்ணுடைய தகப்பனாருக்கு கடிதம் கொடுப்பார்கள். எப்படி கடிதம் கொடுப்பாங்க? முஸ்லீம், நம்ம ஊர்லயே இருந்துச்சு, மேலப்பாளைய முஸ்லீம் பெண்கள் நலச்சங்கம் நம்ம ஊர்ல இருந்துச்சு. அதுக்கு சில பேர் என்ன செய்வாங்க, லெட்டர் வச்சிருப்பாங்க. அந்த லெட்டரை வச்சுக்கிட்டு யாராவது கஷ்டப்பட்ட கொமர்களுக்கு, ஏன்னா அங்க வரதட்சணை இல்லாம அந்த காலத்தில் எவனும் திருமணம் முடிக்க மாட்டான். அந்த காலத்தில் வரதட்சணை இல்லாமல் யாரும் திருமணம் முடித்ததாக நாங்கள் சொல்லுவது ஆலிம்கள் உள்பட, அந்த காலகட்டத்தில் ஆலிம்கள் உள்பட யாரும் மகர் கொடுத்து திருமணம் முடித்திருப்பார்கள் என்று எங்களுக்கு இதுவரைக்கும் நாங்கள் அறிந்த வரையிலும், நீங்கள் யாரெல்லாம் பெரிய மகான்கள் என்று ஆலிம் என்று சொல்லுகின்றீர்களோ அவர்கள் எல்லாம் மகர் கொடுத்திருக்கிறார்கள் என்று. ஆனால் மகர் கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது. எப்படி? 5000 10,000 அந்த காலகட்டத்தில் 50,000 வாங்கிக்கிட்டு 1001 101 2001 என்று அந்த தஃப்தர்ல நிக்கா புஸ்தகத்தில் எழுதுவார்கள். அவ்வளவு பெரிய தொகையை வாங்கிவிட்டு ஒரு சொற்ப தொகையை மகராக எழுதுவார்கள். நாங்கள் அதை சொல்லவில்லை.
நீங்கள் மகர் இன்றைக்கு ஒரு நடைமுறை, ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை இன்றைக்கு நாம் ஏற்படுத்தி இருக்கிறோமே தௌஹீத் ஜமாத்து. அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் மகர் கொடுக்கவும் இல்லை, எல்லாம் வாங்குற பழக்கமாக தான் இருந்துச்சு. அப்போ இந்த கஷ்டப்பட்ட குமர்களுடைய நலச்சங்கம் இருக்கிறதே மேலப்பாளையத்தில், இதையெல்லாம் நீங்கள் இளைய தலைமுறை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏதோ தௌஹீத் ஜமாத்து மாற்றத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொன்னா அதனுடைய வழிகளும் வேதனைகளும் சொல்லவே முடியாது. இந்த வரதட்சணையை நம் ஊரை விட்டு ஓட்டுறதுக்கு போலீஸ் கேஸ், அடிதடி, பிரச்சனை எதிர்கொள்வது, இதையெல்லாம் சந்தித்து இந்த ஜமாத் இன்றைக்கு வரதட்சணை வாங்கினாலும் கூட அதை கூனி குறுகி போய் வெட்கப்பட்டு அதை சொல்லாம இன்றைக்கு ஆக்கியிருக்கிறோமே. அன்னைக்கு அப்படிப்பட்ட நிலை இல்லை. மாப்பிள்ளை வீட்டில் பெண்ணை பேசுவதற்கு இவ்வளவு அமௌண்ட், பீடி கம்பெனியில் வேலை பார்க்கிறவருக்கு, டீ கடையில் டீ ஆத்துறவருக்கு, மல்லிகை கடையில் வேலை பார்க்கிறவருக்கு, அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரேட் இருந்துச்சு. அந்த ரேட்டு கல்யாணத்துக்கு முன்பாக, ஒரு வாரத்துக்கு முன்பாக மாப்பிள்ளை பொண்ணு பேசும்போது என்ன செஞ்சாவும் அமௌண்ட்டை பேசியாகும். அமௌண்ட்டை பேசி அந்த திருமணத்துக்கு ஒரு 20 நாளைக்கு முன்பாகவோ ஒரு மாதத்துக்கு முன்பாகவோ மாப்பிள்ளை வீட்டில இருந்து மொத்தமா என்ன செய்வாங்க, பெண் வீட்டுக்கு போவாங்க. பெண் வீட்டில இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவாங்க. எல்லோருக்கும் தெரியும், இந்த தெருவில் உள்ள பெரியவர்கள், நீங்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருப்பீர்கள், அறிந்து வைத்திருப்பீர்கள். நினைத்து பாருங்கள், பேசப்பட்ட அமௌண்ட பொண்ணுட்டுக்காரன் ஒரு வெத்திலையில, ஒரு மஞ்ச பித்தளை கும்பாவுல, சில்வர் இது கும்பாவுல, பித்தளை கும்பாவுல வெத்தலை பாக்கி பேசப்பட்ட தொகையை உள்ளே வைத்து மஞ்ச துணியில கெட்டி அந்த வட்டாரத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து மாப்பிள்ளை வீட்டில் கொண்டு போய் பேசப்பட்ட இந்த வரதட்சணை தொகையை கொண்டு போய் கொடுத்து, அங்கேயும் போய் ஒரு அல்பாத்தியா ஓதி, அது ஒரு பரக்கத்து நீர் இருந்த மாதிரி எல்லாரும் கையை தொட்டு அந்த துட்டை, அந்த ரூபாய அப்படியே துவா செஞ்சு, வரதட்சணை கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல், கொஞ்சம் கூட இது மார்க்கத்திலே இல்லையே என்பது இல்லாமல் சர்வசாதாரணமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக நடைபெற்றது. ஆனால் இன்றைக்கு அப்படி நடக்குதா? இன்றைக்கு அப்படி எங்கேயாவது மொத்தமா நாங்க பணம் வச்சு கொடுக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்ற இன்றைக்கு ஒரு செய்தியை நீங்க பார்க்க முடியுதா? காலகாலமாக இருந்ததை மாற்றி அமைத்தது இந்த தௌஹீத் ஜமாத், இந்த ஏகத்துவம், இந்த தௌஹீத் ஏற்படுத்திய புரட்சி. அப்போ அந்த காலகட்டத்தில் இதையெல்லாம் நாங்கள் உங்களுக்கு எதற்காக நினைவுபடுத்துகிறோம் என்று சொன்னால், இது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாதான் மக்கள் மத்தியில் அது அப்படியே நிற்கும். இல்லைன்னா மறுபடியும் வரட்சணை உள்ள வந்துடும். அப்போ அந்த ஏழைகளுடைய, குமர்களுடைய, கஷ்டப்படுறவர்களுடைய வருமானத்திற்காக ஒவ்வொரு பள்ளிவாசலையும் ஒவ்வொரு ஊர்லையும் ஏழை குமர் நலச்சங்கம் என்று இருந்தது. அவங்க போய் ஊர் ஊரா போய் வசூல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அதெல்லாம் குறைந்திருக்கிறது. பள்ளிவாசல்கள்ல ஒரு காலகட்டத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று இமாம் என்ன செய்வாரு, சலாம் கொடுப்பாரு. 2 சலாம் இமாம் கொடுப்பாரு. மூணாவது ஒருத்தர் ஒரு ஓரத்தில் நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், பாவா நான் நாகூர்ல இருந்து வந்திருக்கேன், எனக்கு 4 குமரு, 4 குமர்ல 2 குமரை கரை சேர்த்து விட்டுட்டேன், எனக்கு ஆம்பளை பிள்ளை கிடையாது, நான் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவன், நீங்க எல்லாம் இந்த ஏழை குமருக்காக உங்க குமரா நினைச்சு அவர் என்ன செய்வாரு, அங்க இருந்து நாகூர்ல உள்ளவர் இங்க வருவாரு, இங்க உள்ளவர் நாகூருக்கு போவாரு. ஏன்னா சொந்த ஊர்ல இப்படி பள்ளியாசல்ல போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி கேட்டோம் அப்படின்னா அது வெக்கம். அந்த தன்மானத்திற்காக ஊர் விட்டு ஊர் போவாங்க ஜமாத்தில் லெட்டர் வாங்கிட்டு. ஒரு பொண்ணை கரை சேர்ப்பதற்காக, வரதட்சணை கொடுப்பதற்காக ஊர் விட்டு ஊர் போய் தொழுக முடிஞ்சவன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் நீ இமாம் சலாம் கொடுத்ததற்கு பிறகு இவர் 3வது சலாம் சொல்லி இந்த ஏழை குமருக்காக நீங்கள் உதவி செய்யுங்கள். அப்படி உதவி செய்யும் போது அந்த பள்ளியாசல தொலை வந்தவங்க போனவங்க கையில் இருக்கிற 5 10 இப்படி போட்டு அது எவ்வளவு வசூலாகும், ஒரு 1000 500 வசூலாச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அவர் ஒரு 3 மாசமா அங்க போய் இங்க போய் அந்த லெட்டரை வச்சு வசூல் பண்ணி தன்மானத்தை இழந்து, சுயமரியாதை இழந்து இந்த வரதட்சணையை வாங்கி கொண்டு போய் இந்த பெண் இந்த மாப்பிள்ளை வீட்டில் போய் கொண்டு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் இந்த மேலப்பாளையத்தில் நடந்தது.
மேலப்பாளையத்தில் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இந்த நிலைதான் இருந்தது. அல்லாஹுடைய பேரருளால் திருமறை குர்ஆனுடைய வசனத்தை வாத்துன் நிசா ஸதகாதி இன்னஹலாம், பெண்களுக்குண்டான மகரை மனக்கொடையை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்கின்ற இந்த வசனத்தை மக்கள் மத்தியிலே வைத்து அதை திரும்ப திரும்ப பிரச்சாரம் செய்ததின் காரணத்தினால் இன்னைக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது? இன்னைக்கு இந்த தௌஹீத் ஜமாத் ஏற்படுத்திய மாற்றம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். சும்மா 1 கிராம் 2 கிராம்லாம் மகர் கொடுக்கிறது இல்ல. 1 கிராம் 2 கிராம்லாம் இன்னைக்கு மகர் கொடுக்கிறது இல்ல. 10 பவுன் நகை, 10 பவுன் மகர் கொடுக்கின்றார்கள். 25 கிராம் தங்கமாக மகர் கொடுக்கின்றார்கள். 40 கிராம் தங்கமாக மகர் கொடுக்கின்றார்கள். 10 லட்சம் ரூபாய் போதுமான தங்கத்தை கொடுத்து மகர் கொடுத்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த தௌஹீத் ஜமாத் ஏற்படுத்தியிருக்கிறதே. இது என்ன சாதாரண விஷயமா? தௌஹீத் ஏற்படுத்திய மாற்றம், தௌஹீத் ஏற்படுத்திய மாற்றம் என்றால் சில பேருக்கு எரிச்சலாக இருக்கும், சில பேருக்கு எரியும். தௌஹீத் ஏற்படுத்திய மாற்றம் சொன்னாலே போதும், சில பேருக்கு அப்படியே கடுமையா குமரல் கடுமையா வரும். என்ன பெரிய மாற்றம்? ஒரு வீட்டில் பல ஹீத்தி வந்துச்சு, இதை பெருமையா பேசிக்கிறாங்க. தௌஹீத் ஏற்படுத்திய மாற்றம் சொன்னா இதெல்லாம் பார்க்கறது இல்ல. இவரு சீர்திருத்த கல்யாணத்துக்கு தான் போவேன்னு சொல்லுவாரு, தர்காக்கு வரமாட்டேன்னு சொல்லுவாரு. அதுல 2 பேர் அந்த பக்கம் போவாங்க, 2-3 பேர் போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கூட பிரச்சனை ஏற்படுத்தியதுதான் தௌஹீத் ஏற்படுத்திய மாற்றம்னு இன்னைக்கும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். வரலாற்றில் இந்த தௌஹீத் ஜமாத் ஏற்படுத்திய மாற்றம் இருக்கிறதே, இந்த சமூகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு நியாமத், மிகப்பெரிய ஒரு அருள் கொடை. இன்னைக்கு சர்வ சாதாரணமாக சாதாரணமான ஒரு தௌஹீத் திருமணம் என்று சொன்னாலும் சரி, மற்ற சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் கூட இன்றைக்கு பெரும்பாலும் மாலை போடுவது இல்லை. 1-2 இந்த பாரம்பரியம்னு சில லிஸ்ட் இருக்கும், அதை திருத்தவே முடியாது. முஸ்லிம்கள்ல நாங்கள்லாம் பாரம்பரியம், அந்த பாரம்பரியத்தை விட்டு கொடுக்கவே மாட்டோம். என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலை போடல, எளிமையா இருந்திருக்கிறாங்க, எளிமையான முறையில் திருமணம் நடத்திருக்கிறாங்கன்னு சொன்னா நாங்கள்லாம் பாரம்பரியம், அந்த பாரம்பரியம் எங்களுக்கு எங்க முன்னோர் அவங்களாம் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நாங்கள் அப்படியே பின்பற்றுவோம்னு இன்னைக்கும் சில பேர் அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனால் பல பேர் அல்லாஹ்வுடைய பேர்களால் இன்றைக்கு தௌஹீத் அடிப்படையிலே ஜமாத் வந்து திருமணத்தை நடத்தாவிட்டாலும் கூட அவர்கள் எளிமையான முறையில் மாலை இல்லாமல் மகர் கொடுத்து ஆடம்பரம் இல்லாமல் இன்றைக்கு திருமணம் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் யார்? இந்த தௌஹீத் ஏற்படுத்திய மாற்றம். தௌஹீத் ஏற்படுத்திய மாற்றம்னா எங்களுக்கு எந்த பங்கும் இல்லை. திருமறை குர்ஆன் அந்த வசனம் அவருடைய இதயத்தை அப்படியே ஆழமாக, அவருடைய இதயத்தை அப்படியே சிந்திக்க வைத்ததனுடைய விளைவாக அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். படைத்த ரப்புல் ஆலமீன் மகர் கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கிருந்து வரச்சனை வாங்குவதற்கு உனக்கு உலகத்தில் எவன்டா உனக்கு அதிகாரம் தந்தா? இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தர வாழ்க்கையா? என்ன 50 வருஷம் இருந்துருவோமா, 100 வருஷம் இருந்துருவோமா, எத்தனை வருஷம்? எப்படி இருந்தாலும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் முன்பாக கண்டிப்பாக அவனிடத்திலே கேள்வி கணக்குக்கு நாம் கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற இந்த அச்சத்தை திரும்ப திரும்ப நீ எப்படி ஆனாலும் நீ மௌத்தா போகக்கூடியவன் தான். குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்தில் மௌத், எல்லா ஆத்மாவும் என்ன செஞ்சிரும்? மரணத்தை சந்தித்தே தீரும். அதுல யாருக்கு 2வது கருத்துக்கு இடம் இல்லை. எவ்வளவு பெரிய மன்னனா இருந்தாலும் சரி, எந்த நாட்டினுடைய சக்கரவர்த்தியா இருந்தாலும் சரிதான், எல்லா பேரும் ஒரு நாள் என்ன செஞ்சாகணும்? மலக்கல் மௌத் அல்லாஹ்வுடைய அந்த நேரம் வருகின்ற போது குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்தில் மௌத், எல்லாம் மரணிச்சே தீருவோம். அப்போ அதற்கு பிறகு நமக்கு விடையார்? அதற்கு பிறகு நமக்கு நீதி பரிபாலனம் செய்யக்கூடியவன் யார்? அல்லாஹ் கேட்பானே. ஏண்டா திருக்குரான்ல ஒவ்வொரு ரமலான்லையும் திருக்குரானை முழுமையா கேட்கிற, 20 ரக்காத்து போய் தொழுதுட்டு வர, அதுல நான் சொல்றேனே வாத்து நிசா சதகாத் இன்னனேஹலா, இந்த வசனம் உன்னை வந்து மாற்றம் இல்லையா? இந்த வசனம் உனக்கு தெரியலையா? மகர் கொடுத்துதானே திருமணம் முடிக்கணும். இப்படி திரும்ப திரும்ப இந்த வசனத்தை கேட்டதனுடைய விளைவு இறை அச்சத்தின் அடிப்படையில்
இன்றைக்கு நிறைய பேர் மாறி இருக்கின்றார்கள் அல்லவா. சில பேர் மாறவே மாட்டான். ஒரு 5% பேர் இன்னைக்கும் இலைமறையாக இருட்டிலே வரதட்சணை வாங்குகின்றார்கள். ஆனால் பப்ளிக்கா ஆலிம்சாக்களை எல்லாம் அழைத்து கொண்டு வாங்கப்பட்ட வரதட்சணை இன்னைக்கு இல்லை. பணம் வச்சு கொடுக்குறோம் வாங்குங்கிற நிகழ்வு இன்னைக்கு இல்லை. ஏன்? அவர்களே அதை வெட்கப்படுகின்றார்கள். ஆஹா, இது வாங்கக்கூடாத, இது ஹராமாச்சே, அல்லாஹ் கொடுக்கல சொல்றான். அப்போ இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ஜமாத் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் அல்ல. தௌஹீத் ஏற்படுத்திய மாற்றத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றம். இந்த ஊர்ல மாத்திரம் இல்லைங்க, எல்லா ஊர்லயும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு இளைஞர்கள் மகர் கொடுத்து திருமணம் முடிப்பதற்கு முன் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் திருமறை குர்ஆனுடைய அந்த வசனம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையாக திருமணம் நடத்த சொன்னார்கள். எளிமை திருமணம் தான் அல்லாஹ்விடத்திலே பரக்கத்துக்குரியது என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த ஏகத்துவத்தை சார்ந்தவர்களும் மற்றவர்களும் இந்த கருத்தை இன்றைக்கு முன்னெடுக்கிறார்கள் என்று சொன்னால் இது தௌஹீத் ஜமாத் ஏற்படுத்திய மாற்றம். அடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் புர்கா. நம்ம ஊர்ல புர்கா போடுற பழக்கம் எப்போ வந்துச்சு? யாராவது வெளியூர்ல இருந்து இந்த புதுக்கோட்டை தஞ்சாவூர் பகுதிகளில் இந்த வெள்ளை புர்கா மாதிரி சேலம் மாதிரி ஒன்று கட்டிட்டு வருவாங்க. அப்படி யாராவது ஊருக்குள்ள வந்தாச்சு அப்படின்னா இங்க உள்ள அவ்வளோ சேலை கட்டி இருக்கிறவங்க ஃபுல்லா அந்த பொம்பளையே பார்த்துட்டு இருப்பாங்க. புர்கா அந்த காலகட்டத்தில் அவ என்ன கோசா போட்டிருக்கா, என்ன கோசா போட்டிருக்கா. இந்த புர்கா அந்த ஹிஜாபுக்கு பேரு அந்த காலகட்டத்தில் என்னது? கோசா. கோசா அவ கோசா போட்டிருக்கா, வெளியூர்காரி, அவ வெளியூர்ல இருந்து வந்திருக்கா. ஏன்னா அல்லாஹ் இந்த கோசா வெளியூருக்கு மட்டும்தான் கடமையாகி இருக்கிற மாதிரியும் உள்ளூர்ல உள்ளவங்களுக்கு யாருக்கு இந்த கோசாலாம் கிடையாத மாதிரியும். எந்த அளவுக்குன்னா ரொம்ப வேதனை. ஆலிம்கள் 7 வருடம் 8 வருடம் மார்க்கத்தை கற்றக்கூடிய ஆலிம்கள் மனைவிகள் கூட என்ன செய்ய மாட்டாங்க, அந்த காலத்தில் போட மாட்டாங்க. பொதுவா நம்ம ஊர்ல ஆத்துல போய் குளிக்கிற கலாச்சாரம்லாம் இருந்துச்சு, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வண்டி வண்டியா இருக்கு, வண்டி வண்டியா இருக்கு. ஆத்துல போய் குளிப்பாங்க ஆண்களும் பெண்களும். கேட்டா வீட்டில் பாத்ரூம் வசதி கிடையாது. அந்த காலகட்டத்தில் நம்ம பிரச்சாரம் செஞ்சோம். ஏன்பா பாத்ரூம் வசதி பண்ண முடியாது? நீ செய்ய, நீ நியத்து வையே, நீ கண்டிப்பாக நீ அதற்குண்டான முயற்சி எடுத்தாய் என்று சொன்னால் உனக்கு அல்லாஹ் அதற்குண்டான வழியை ஏற்படுத்துவான். அங்கங்க ஆத்து பகுதிகளில் கொண்டு போய் நம்ம என்ன செஞ்சோம்? உங்கள் அந்நியவர்கள் பார்க்கும்படியாக நீங்கள் குளிக்காதீர்கள் என்று திருக்குர்ஆன் வசனத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸையும் போட்டு ஆத்து பகுதியிலலாம் அந்த காலகட்டத்தில் ஃப்ளெக்ஸ் பேனர் வைப்போம். அதை போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அதை எடுக்க சொல்லுவாங்க. காலையில பார்த்தோம்னா, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம்னா, வெள்ளிக்கிழமை பார்த்தோம்னா மொத்தமா ஆண்கள் பெண்கள் குமரி பெண்கள் என்னமோ பெரிய மாநாட்டுக்கு போற மாதிரி ஆத்துல போய் குளிச்சுட்டு வர்றது கொஞ்சம் கூட அருவருப்பு இல்லாம அந்நியர்கள் ஆயிடுச்சே. நம்ம முஸ்லிம்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுல கூட 83 84 ஒரு பெரிய கலவரமே வந்துச்சு. 83 84 ஒரு பெரிய கலவரமே வந்துச்சு. எப்படி கலவரம்? இந்த மாதிரி அந்நியர்கள் பக்கத்தில் போய் முஸ்லீம் பெண்கள் குளித்து பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் இளைஞர்கள் சண்டை போட்டு ஒரு பெரிய வெட்டுக்குத்து சம்பவம்லாம் நடந்துச்சு, ஒரு பெரிய கலவரம்லாம் நடந்துச்சு. அப்பவும் கூட என்ன செய்யல, அதற்கு பிறகு கூட பெண்கள்லாம் ஆத்துக்கு போகக்கூடாதுன்னு யாரும் சொல்ல வரல. ஆனால் அல்லாஹுடைய பேருள்ளால் நாம தான் சொன்னோம், பெண்கள் கண்டிப்பாக ஹிஜாப் அணிய வேண்டும், கண்டிப்பாக புர்கா போட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே புர்கா போட சொல்லுகின்றான் என்கின்ற இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொன்னதின் காரணத்தினால் நம்ம ஜமாத்தை நம்ம கொள்கையை ஏற்றவர்கள் முதலில் போட்டார்கள். இன்னைக்கு புர்காயில் இதை யாரும் என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதை வலியுறுத்தி வலியுறுத்தி பிரச்சாரம் செய்திருக்கின்றோம். அதனால் இன்றைக்கு இந்த ஜமாத் மக்கள் மத்தியிலே இந்த செய்தியின் மூலமாக மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கு. நீங்க பார்க்கிறோம், புர்காவோட தான் மக்கள் எல்லோருமே இருக்கிறாங்க. புர்கா இல்லாம இன்றைக்கு யாருமே இல்லை. ஆனால் அதிலேயும் சில கருத்துக்களை நாங்கள் வலியுறுத்தி கொண்டு இருக்கின்றோம். அது ஒரு புறம் இருக்கட்டும். அதுபோல தொழுகை இருக்கிறத நம்ம ஊர் உள்பட எல்லா பள்ளிவாசல்லையும் அப்படி வெறிச்சோடி கிடக்கும். 5 நேரம் சுபுடைய வக்தா இருக்கட்டும், லொஹருடைய வக்தா இருக்கட்டும், 5 நேரமும் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு 35 வருடங்களுக்கு முன்பாக உள்ள நிலையை சொல்லுகின்றோம். எல்லா பள்ளிவாசல்லையும் வயசானவங்க தான் என்ன செய்வாங்க, தொழுகைக்கு வருவாங்க.
பேரம் பேத்தியெல்லாம் கண்டவங்க, ஹஜ்ஜிக்கு போனவங்க, இப்படி ஒரு சப்பு பள்ளிவாசல நிறைவேற என்பது ரொம்ப ரொம்ப அரிது. ஒரு 2 சப்பு தான் வரும் அதிகப்படியாக. ஏன்னா அந்த அளவுக்கு பள்ளிவாசலை நோக்கி இளைஞர்கள் வராத அந்த காலகட்டம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் மூமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகை இறை நம்பிக்கையாளர்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாகும். மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு தொழுகை இருக்கிறது, நேரம் குறிக்கப்பட்ட தொழுகை. அந்த கடமையை நம்ம ஊர்ல எப்படி தெரியுமா? வயசானவங்க மட்டும்தான் தொழுவாங்க. சில பேர் 5 நேரம் தொழுவுறன்னு சொல்லுவான் மதுஹப் அடிப்படையில். அவன் 5 நேரம் தொழுகைக்கும் பள்ளிக்கு வரமாட்டான். இஷாவில் என்ன செய்வான்? அவனுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு இடத்துல ஓரமா இஷா ஜமாத்தை முடிச்சுட்டு சுபுல இருந்து டக்கு டக்குன்னு எல்லாம் கலா தொழுகை, எல்லாம் கலா தொழுகை தொழுவான். மார்க்கத்தில் கலா என்பது நோம்புக்கு இருக்கிறது, தொழுகைக்கு கலா கிடையாது. அது அந்தந்த நேரத்தில் என்ன செஞ்சாகணும்? மூமின்களுக்கு தொழுகை நேரம் குறிக்கப்பட்டது. இன்னைக்கு காலையில் நல்ல 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு லோகர்ல தொழுவாம, அசர் தொழுவாம, மகரிப் தொழுவாம, இஷா மட்டும் ஜமாத்தோட தொழுது மேற்கொண்டு உள்ள 4 தொழுகையும் டக்கு 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 டக்குன்னு என்ன செய்யறது? கலா தொழுகை. அப்படி சில தொழுகையாளி இருக்கான் இந்த சமூகத்தில். ஆனால் அல்லாஹுடைய பேருர்களால் இந்த ஜமாத் மக்கள் மன்றத்திலே இந்த திருமறை குர்ஆனை வசனத்தை எடுத்து வைத்து தொழுகை மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்டது. அது வயதானவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அதற்குரிய நேரத்திலே தொழ வேண்டும் என்று பிரச்சாரம் செய்ததன் காரணத்தினால் இன்றைக்கு இளைஞர்கள் பள்ளிவாசலை நோக்கி வருகின்றார்களே. தர்காவை நோக்கி சென்றவர்கள், கொடியை நோக்கி சென்றவர்கள், பீர்பானையை நோக்கி சென்றவர்கள், இரட்டையணை கொடியை நோக்கி சென்றவர்கள் இன்றைக்கு பள்ளிவாசலை நோக்கி, அது தௌஹீத் ஜமாத் பள்ளிவாசலாக இருக்கட்டும், ஏனைய பள்ளிவாசலாக இருக்கட்டும். இன்னைக்கு எல்லா பள்ளிவாசலும் பார்த்தோம்னு சொன்னா தொப்பி போட்டுட்டே ஒரு 5 பேர் தான் தொழுவார், மற்ற எல்லாருமே தொப்பி இல்லாம தான் தொழுவாங்க. இப்ப ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப எப்படி தெரியுமா? 4 மதுஹப்களை பின்பற்றாதவர்கள் பள்ளியில் தொழ அனுமதி இல்லை, தொப்பி போட வேண்டும். இப்பெல்லாம் போட்டிருக்கு, இப்பெல்லாம் எல்லாம் மலையேறி போச்சு. எங்க பார்த்தாலும் அவர் இமாம் மட்டும் தான் தொப்பி போட்டு தொழுவார். அதுமே சில இடங்களில் தொப்பி இல்லாம தொழுகிறாங்க. ஏன்னா தொழுகையில் அந்த தொப்பி கிடையாது, ஒது இருக்கிறது, தொப்பி கிடையாது. அப்ப இன்னைக்கு அதெல்லாம் மலையேறி போச்சு. ஆனால் என்ன இளைஞர்கள் இன்றைக்கு சாரசாரியாக பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் திருமறை குர்ஆன் வசனத்தின் அந்த கருத்தை மக்கள் மத்தியிலே சொன்னதனால் அதன் மூலமாக ஒரு மாற்றம். அது மாதிரி வயதானவங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பெரியாப்பவே தாடி வைக்க மாட்டார். ஒரு காலகட்டத்தில் தாடி வைக்கிறதுக்கு வெட்கப்படுவாங்க. தாடி வைப்பதற்கு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பேரம்பேத்தி கண்டவர்கள் கூட என்ன செய்வாங்க? ஷவ் பண்ணி பளபளன்னு இருப்பாங்க. ஆனால் இளைஞர்களும் தாடி வைக்க வேண்டும் என்று அது சுன்னத். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடி வைத்திருக்கின்றார்கள், அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்று நாம் சொன்னோம். இன்றைக்கு இளைஞர்களை, தாடி இல்லாத இளைஞர்களை பார்க்க முடியுதா? எல்லோரும் இன்றைக்கு தாடி வைக்கிறார்கள் என்று சொன்னால் இதுவெல்லாம் எப்படி இந்த மாற்றம் ஏற்பட்டது? இருக்க செய்தியை சொல்லணும், இல்லாததை சொல்லக்கூடாது. ஆனா நம்ம ஊர்ல பெரும்பாலும் அந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, 100 மசாலா, அவர் வந்தாரு, இவர் வந்தாரு, அவர் தண்ணியில நடந்தாரு, இவர் கடலை பிளந்தாரு, இப்படின்னு 100 மசாலா ஓடும். இதெல்லாம் பயான்னு சொல்லி கொஞ்சம் ஓட்டினாங்க. ஆனா காலம் போக போக குர்ஆன் எத்தனாவது வசனம், அவங்க எந்த கதையை சொன்னாலும் சரி, இது எதுலப்பா இருக்குது, இது எந்த ஹதீஸ் கிதாபுல இருக்குது, இது திருக்குர்ஆன்ல எந்த வசனத்துல இருக்குது அப்படி கேட்டக்க எல்லாம் இந்த கப்சாலாம் எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? இப்போ எல்லா இடங்களையும் பயான் பேசுறாங்க. சில கருத்துக்கள் மாற்றமாக இருந்தாலும் கூட சில விஷயங்களை என்ன செய்யறாங்க? குர்ஆன் அடிப்படையில் இப்போ இந்த தர்காவை நோக்கி பிரச்சாரம் செய்வர்கள் பள்ளிவாசல்ல கிடையாது, அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, அது வெளியில கிடந்து பிரச்சாரம் பண்ணிட்டு கிடக்கு. ஆனா பள்ளிவாசல்ல இதை செய்யணும், இந்த கொடி எடுக்கணும், இவருக்கு ஃபாத்தியா ஓதணும், இந்த மௌலிதை ஓதணும்னு பிரச்சாரம் கிடையாது. ஏன்னா அங்க கேள்வி வந்துடும், இருக்கிறத சொல்லுங்கப்பா, இல்லாத விடுங்கப்பாங்கிற அளவுக்கு ஒரு மாற்றத்தை அல்லாஹுடைய பேருள்ள நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் சொன்னா அது ஒரு சாதாரண விஷயமா? இன்னைக்கு இளைஞர்கள் பள்ளிவாசல் நோக்கி படையெடுத்து வருவதற்கு காரணம் தௌஹீத் ஏற்படுத்திய ஒரு மாற்றம். இந்த முஹர்ரம் மாசம், இந்த முஹர்ரம் மாசம் இருக்குதே, ஆஷுரா, நம்ம ஊர்ல பெரும்பாலும் இந்த ஆஷுரா 10வது தினம் என்கின்ற இந்த வார்த்தை பிரயோகத்தையே நம்ம தான் கொண்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் முஹர்லாம் கிடையாது, அசன் ஹுசன் போற. நம்ம ஊர்ல இந்த முஹர்ரத்துக்கு உண்டான என்னது? அசன் ஹுசைன் போற. இங்க ஒரு பஞ்சா இருந்துச்சு, எங்க ஆஷுரா தெரு பக்கத்துல தெருக்கே ஆஷுரா தெரு.
அது மாதிரி அங்க சின்னாத்தடல ஒரு பஞ்சா, இவர் ஹசன் அவர் ஹுசைன். முஹர்ரம் 1வது அன்னைக்கு அந்த பஞ்சாக்குரிய அந்த தலைவர் இருக்காரு, அங்க இருந்து ஒரு பெட்டியை தூக்கிட்டு வருவார், தலையில பச்சை துணியை கட்டிக்கிட்டு கொட்டு அடிச்சுட்டு வருவாங்க முஹர்ரம் பிறந்த அன்னைக்கு. அதே மாதிரி இங்க இருந்து ஒரு பெட்டி அங்க போகும், அது உள்ள என்ன இருக்கும், அந்த பொட்டாத்துக்குள்ள 5 கத்தி, அந்த 5 விரல் மாதிரி வச்சிருக்கும்ல, அதுக்குண்டான அந்த ஜாமான்கள்லாம் அதுல இருக்கும். அதை வச்சுட்டு இங்க இருந்து அங்க போவோம், அங்க இருந்து இங்க வரும். 7வது அன்னைக்கு ஒரு பூக்குழி நிகழ்ச்சி, 9வது அன்னைக்கு ஒரு பூக்குழி நிகழ்ச்சி, 10வது அன்னைக்கு அவனை குதிரையில ஏற்றி அவனை மேல பச்சை துணி எல்லாம் போட்டு அவனை கண்ணாடியை வச்சு மூஞ்செல்லாம் மறைச்சி மேல பன்னீர் அது இதெல்லாம் போட்டு 3 மணிக்கு டண்டடகரன்னு ஆரம்பிப்பானுவோம். குதிரையை கொண்டாந்து அந்த பஞ்சா வாசல்ல விட்டு அவனை ஏத்தி இறக்கி அட்டின்னு அடிச்சு அவ்வளவு கூட்டமும் மேலப்பாளையத்தில் உள்ள அவ்வளவு கூட்டமும் அந்த ஆசிராந்தரில் நிற்கும். இங்க இருந்து அந்த 7வது அன்னைக்கும் சரி 10வது அன்னைக்கும் சரி அந்த ஜனாசாவை அப்படியே மெல்ல 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 கடத்தி கொண்டு போய் 2 மணி ஆகும் ஆத்துல கொண்டு போய் அவனை கொண்டு போட்டு குளிக்க வச்சு அந்த பஞ்சாப் ஆத்தோட சில அந்த பூக்கெல்லாம் தூக்கி போட்டு கொஞ்சம் கூத்தா அங்க மார்க்கங்கிற பேர் நடந்துச்சு. பூ குளிக்கிறதுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டம், அது ஒரு குழி தெருவுக்குள்ளங்க. இது அவ்வளவு என்னது, இந்த ஷியா கொள்கைய தெருக்குள்ள எவ்வளவு அரங்கேறிச்சு, யாருமே அதை கண்டுக்கிறதே இல்லை. அல்லாஹுடைய பேர்ல நம்ம ஜமாத்து தான் அந்த தௌஹீத் ஏற்படுத்திய மாற்றம். இன்னைக்கு பஞ்சாங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா அழிஞ்சு போச்சு, யாருக்குமே அதனுடைய இதே தெரியல. அல்ஹம்துலில்லாஹ். அதுதான் நாங்க எதற்கு உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால், அது ஒரு பெரிய மார்க்க நிகழ்வாக, அது மார்க்கத்தில் 5வது கடமை, 6வது கடமை, தொழுகைக்கு அடுத்து இந்த பஞ்சா எடுக்கிறது 6வது கடமைன்னு இருந்துச்சு. எனவே இந்த அளவிற்கு ஒரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று சொன்னா அல்லாஹுடைய பேரருளா. இதெல்லாம் தௌஹீத் ஜமாத் ஏற்படுத்திய மாற்றங்களில் மிக மிக முக்கியமான ஒன்று. எல்லாவற்றுக்கும் மேலையாக இந்த சமுதாயத்துக்கு கிடைக்கக்கூடிய, இறுதியாக இதை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கின்றேன், இதுபோல சமுதாய ரீதியாக சில மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்காகவும் இந்த ஜமாத் இந்த தௌஹீத் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. எப்படி இன்னைக்கு அரசாங்க உத்தியோகங்களில வேலை வாய்ப்புகளில இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு இருக்குது. இந்த இடஒதுக்கீடெல்லாம் நம்ம ஜமாத்தை சார்ந்தவர்கள், இந்த தௌஹீது கொள்கை ஏற்றவர்கள், ஆண்கள் பெண்கள் ரோட்ல காவல்துறையை எதிர்த்து அரசாங்கத்தை எதிர்த்து 1995 இருந்து முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்கின்ற கோரிக்கையை திரும்ப திரும்ப வலியுறுத்தி எண்ணற்ற ஆர்ப்பாட்டங்கள், எண்ணற்ற போராட்டங்கள், தடையை மீறிய போராட்டங்கள். இன்னைக்கு சொகுசா இந்த 3.5% இடஒதுக்கீட்டுல எல்லா முஸ்லிம்களும் இன்றைக்கு டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக, மற்ற அரசு உத்தியோகங்கள் இன்னைக்கு 3.5% இடஒதுக்கீட்டு மூலமாக பயன் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்களே. இதற்கெல்லாம் வித்திட்டவர்கள் யார்? இதற்கெல்லாம் அடித்தளம் அமைத்தவர்கள் யார்? பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டு கொண்டு போய் நடு ரோட்ல காவல்துறைக்கு முன்பாக நிக்க வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி கோஷம் போட்டு இன்றைக்கு அதனுடைய பிரதிபலனை இந்த சமூகம் அறுவடை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதுவும் இந்த தௌஹீத் ஜமாத் ஏற்படுத்திய மாற்றம் என்பதில் யாருக்கு இரண்டாவது கருத்துக்கு இடமே இல்லை, யாரும் சொல்ல முடியாது. இந்த சமூகத்தில் ஏற்பட்ட அனைத்து மாற்றங்களும், அனைத்து சீர்திருத்தங்களும் எங்களுக்கு பங்கு இருக்கிறது, இந்த ஆலிமுக்கு பங்கு இருக்கிறது, இந்த அஜரத்துக்கு பங்கு இருக்கிறது, யாரும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த தௌஹீத் ஜமாத் ஏற்படுத்திய அனைத்து மாற்றங்களுக்கும் இந்த தௌஹீத் ஜமாத்துக்கு தான் பங்கு இருக்கிறது. 1-2 இல்ல, அவ்வளவு மாற்றங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். பேர் வைப்பதில் சடங்கை ஒழித்தது, சடங்கு என்கின்ற பேரில் ஒரு பெண் வயதுக்கு வந்துவிட்டால் அதில் உள்ளதை உடைத்தது, கத்னா கல்யாணம் என்கின்ற ஆடம்பரத்தை ஒழித்தது, நேரம் பார்ப்பது, காலம் பார்ப்பது, லெப்ப இடத்தில் போய் குறி கேட்பது, இப்படி ஒவ்வொன்றாக அடுக்கிக் கொண்டே போகலாம். அத்துணை மூட பழக்கங்களையும் ஒழித்ததும் இந்த தௌஹீத் ஜமாத் தான் என்பதையும் இத்தருணத்திலே நினைவுபடுத்திக் கொண்டு, இதுவெல்லாம் எங்களுடைய பெருமையை பேசிக்கொண்டு, எங்களுடைய ஜமாத்து பெருமையை பேசிக்கொண்டு போவதற்காக அல்ல. மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை ஒரு மகத்தான வாழ்க்கை, நீண்ட நெடிய நாள் உள்ள வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் ரப்புல் ஆலமீன்
நம்மை கேள்வி கேட்பான். நாம் இந்த குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக சுவனம் என்னும் அந்த பூஞ்சோலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தருவான். அந்த பூஞ்சோலை அனைவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். எல்லா முஸ்லிம் சகோதரர்களுக்கும், இந்த தெருவாசிகள், மாற்று கருத்தில் உள்ளவர்கள், யாருடைய தனி மனித அவருடைய மனதை புண்படுத்தக்கூடிய இந்த ஜமாத்துடைய நோக்கம் அல்ல. இந்த ஜமாத்துடைய நோக்கம் அனைத்து மக்களும் இறைவனால் அருளப்பட்ட திருமறை குர்ஆனுடைய வசனத்தை பின்பற்ற வேண்டும். இறைவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனையை பின்பற்ற வேண்டும். இதுதான் இந்த ஜமாத்தினுடைய தாரக மந்திரம். இதன் மூலமாக சோனம் என்னும் இந்த பூஞ்சோலைக்கு செல்ல வேண்டுமே தவிர இதுதான் இந்த ஜமாத்துடைய கொள்கை கோட்பாடு என்பதை உங்களிடத்திலே சொல்லிக்கொண்டு, எந்த விஷயத்தை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.